everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now is Shravanee ma'am. Sorry, இன்னைக்கு ஷெட்யூல்ல வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ். என்னன்னா 9th கிளாஸும் 12th கிளாஸும் ஒரே நேரத்துல இருந்தது. நான் 9th கிளாஸ் லேட்டரா ஆரம்பிச்சிட்டு 12th முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். மாத்தி ஆரம்பிச்சிட்டேன். சரியா? ஓகே. சோ நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன மணிப்பா 8 10 9 10 பாத்தீங்க அப்படின்னா 9:40க்கு நம்மளுடைய கிளாஸஸ் வந்து முடிஞ்சிரும். ஓகே. So ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே 7 ஓகே. அப்ப 8:40க்கு கிளாஸ் முடிஞ்சிரும். மாத்தி சொல்லிட்டேன். சரியா? ஓகே. சோ யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க just say a hi. ஓகே. சோ வந்து இப்போ டெய்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு வந்து நம்ம சேனல்ல ஒன்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து யாரெல்லாம் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி ஸ்டடி பிளான் வந்து யாரெல்லாம் வந்து பக்காவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுக்கு அப்புறமாவது வந்து ஃபாலோ ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 7ல இருக்கிற புக் பேக் क्वेश्चंस பார்ட் 2 வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே. சோ இது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாப்டர் 7ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் வந்து ஒன் ஷாட்ல நடத்த போறேன். சாப்டர் 7ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன் ஷாட்ல சொல்லி தர போறேன். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வந்து வேணும்? எஸ். சோ கொஞ்சம் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருங்க பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ். அது வந்து என்னது அப்படின்னா நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே 5 மார்க் இன் 5 minutes அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல வந்து நான் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. சோ அது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? இல்லனா டெய்லி ஒன் ப்ராப்ளம் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? எது வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும்? எது பண்ணா வந்து கரெக்டா டெய்லி கவனிப்பீங்க? நீங்க ப்ராப்பரா வந்து கவனிப்பீங்க? இருங்க நான் போல் போடுறேன். சோ which series do you need? Daily 1 5 mark. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 1 ப்ராப்ளம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 5 2 மார்க். ப்ராப்ளம் வந்து 3 மார்க், 5 மார்க் வந்து 5 மார்க், 2 மார்க்னா 10 மார்க் வரும். சரியா? டெய்லி 5 2 மார்க். சரியா? சோ இதுல வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு போல் போட்டிருக்கேன். சோ அந்த போலுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி 4ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே சூப்பர். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எவ்ரிபடி have you smashed the like button? ஓகே சூப்பர். சோ மக்களே பாத்தீங்க அப்படின்னா we are very very proud to announce that Vedantu வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க in NEET. அதை விட சூப்பர் ரிசல்ட் வந்து JEE ல வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் நம்ம கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் they are all ஆன்லைன். நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் பேட்சஸ், சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேட்சஸ்ல வந்து இருந்தாங்க. சோ தமிழ்நாடுல வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே we have in அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர். இப்போ இவ்வளவு சென்டர்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் we had a lot of request in பெரம்பலூர் அண்ட் பெருங்கலத்தூர். சோ அங்கேயும் வந்து நம்ம சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் we have centers. ஓகே. சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வேதாந்து, why வேதாந்து அப்படிங்கிறப்போ ஹையஸ்ட் பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து இருக்கும்டா. சரியா? சோ இப்போ வந்து கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ஈக்குவல் அட்டென்ஷன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்காது. ஆனா வேதாந்துல இருக்கு. எப்படி அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு அகாடமிக் மென்டர்ஸ் வந்து இருப்பாங்க. டவுட் சால்விங் சப்போர்ட், 3-way டவுட் சால்விங் சப்போர்ட். அது என்ன மேம் 3-way டவுட் சால்விங் சப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ்ல டவுட் இருக்கு அப்படின்னா அப்ப கிளாஸ்ல இருக்கிற டீச்சர் சால்வ் பண்ணுவாங்க. கிளாஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு அகாடமிக் மென்டர் சால்வ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு டவுட் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டா சால்வ் அப்படிங்கிற ஒரு ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க டவுட் எல்லாம் இன்ஸ்டன்டா நீங்க
அந்த ஆப்ல நீங்க क्वेश्चन கொடுத்து ஒரு டீச்சர் ரிப்ளை பண்ணுவாங்க, அப்படியே நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு ஒரு டவுட் வருது, யார கேட்டா யாராச்சும் என்ன இவ்வளவு மொக்கையான டவுட் கேக்குற அப்படின்னு நம்மள கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா, அப்போ கூட உங்களுக்கு this feature will be very very useful for you. So top India's top teachers உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து டீச் பண்ண போறாங்க. லைக் நீட் முடிச்சிட்டு லைக் they'll be doctors, they'll be பாத்தீங்க அப்படின்னா வந்து IIT, JEE, ஐஐடில முடிச்சிட்டு வந்தவங்க, NITஸ்ல முடிச்சிட்டு வந்தவங்க, இவங்களாம் தான் உங்களுக்கு டீச்சிங் பண்ண போறாங்க. You will be having your personalized academic mentor. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக் குவிஸ்ல அட்டெண்ட் பண்றோம், அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளாसेसல வந்து இருக்கும். சோ ஓகேப்பா, என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புக் விசிட் டு தி நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர். ஓகே, சோ நீங்க அதுல போயிட்டு புக் யார் விசிட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்ன ஃபீஸ் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அது வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா 100% ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இஃப் யுவர் ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா 100% உங்க ஃபீஸே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ we are making sure that your rank will be definitely get improved. Okay, so yeah, so ipa we have a batch, selection guarantee batch. யாருக்கு அப்படின்னா NEET and JEE repeat பண்றவங்களுக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் NEET exam was very difficult. இதுல எத்தனை பேர் வந்து அடுத்த வருஷம் NEET exams எழுத போறீங்க? Can you let me know in the chat section? இதுல எத்தனை பேர் அடுத்த வருஷம் வந்து நீங்க NEET exams வந்து எழுத போறீங்க? Are you all listening to the class? How many of you are listening to the class? Yes, so NEET வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டா இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 680+ தான் வந்து இருந்துச்சு, சரியா? சோ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கவனிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிராப் பண்ணி ரிப்பீட் பண்ற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. சோ ஆனா வந்து ஒரு ஷியோரிட்டி இல்ல. சரி, நம்ம இந்த வாட்டி டிரா பண்ணா அடுத்த வருஷம் நம்ம மார்க் வாங்கி மெடிக்கல் காலேஜ் போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் we have launched this selection guarantee batch. In the batch only for NEET and JEE repeater students. So உங்களுடைய மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு வெச்சுக்கோங்க. இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா 100% ஆஃப் த ஃபீஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு that we will make sure the students result will improve. Okay, so இந்தியாவுடைய top NEET and JEE teachers who have already produced the great results are going to teach you. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க, பர்சனல் மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா போஸ்ட் கிளாஸ், அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, என்னென்ன பேக்லாக்ஸ் இருக்கு, இன்னைக்கு நீங்க போயிட்டு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும், எந்த சாப்டர் டிஃபிகல்ட்டா இருக்கு, என்ன இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எதனால மார்க் கம்மியாச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்றதுக்கு there will be academic mentors and all India rank proven, all India rank வாங்குறவங்க கூட உங்களுடைய மார்க் வந்து கம்பேர் பண்ணி அப்போல இருந்தே உங்களை ஆல் இந்தியா லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர். சோ 100% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க if your mark didn't improve. ஓகே, சோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த பர்టిక్యులர் பேட்ச் வந்து நீட் டிராப்பர்ஸ்க்காக தான், நீட் டிராப் பண்ணி ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் who have already produced all India results அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒன் ஆன் ஒன் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் உங்க கூட உட்கார்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேட்ச்ல வந்து கிடைக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷன். இப்போ எனி கோச்சிங் சென்டர்ல வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, கண்டென்ட் கிடைக்கும், நமக்கு அந்த விஷயம்லாம் சொல்லி தந்துருவாங்க. ஆனா கமிங் டு தி ஸ்ட்ராட்டஜி, லைக் எப்படி ஒரு சாப்டர் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்காது இல்லையா? that too motivation, நீட் ஸ்டூடெண்ட்ஸ் terribly need motivation. ஏன் அப்படின்னா 1 year டிராப் பண்ணி படிக்கிறப்போ சுத்தி ரிலேட்டிவ்ஸ் அவ்வளவு क्वेश्चंस கேட்பாங்க, நமக்கே வந்து இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம கூட படிக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம மட்டும் உட்கார்ந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் எஸ்டீம் பயங்கரமா பாதிக்கிறப்போ நம்ம டீச்சர்ஸ் will be there for you to motivate. Okay, and guaranteed improvement and definitely உங்களுக்கு rank கிடைக்க வைப்பாங்க in NEET 2026. Okay, so இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா NEET and JEE ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ்க்குலாம் வந்து இந்த ரெகுலர் பேட்ச்
which is RAG rig batch and COE batch. Okay, so இங்க நமக்கு 3 types of batch வந்து உங்களுக்கு வந்து இதுல இருக்கு. சரியா? சோ இப்போ உங்களுக்கு அதெல்லாம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல மட்டும் தான் இருக்கு, எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி இங்க வந்து உங்களுக்கு கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ you can take a screenshot. Okay, so நீங்க வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்தெந்த பேட்சஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இங்க வந்து கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. So you can take a screenshot here. Okay, so IVSTAT Instant Vedantu Scholarship Admission Program நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறப்போ 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். Okay, all you have to do is book a visit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை போயிட்டு நீங்க ஃபில் பண்ணிடுங்க. Okay, அதை போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிடலாம். Okay, so minnal batch, it is a paid batch. இந்த batchல வந்து பாத்தீங்க அப்படின்னா live class, recorded class, Sunday test இருக்க போகுது. And these are the team of teachers who is going to teach you for 11th standard, and these are the team of teachers who is going to teach for 12th standard. Okay, so interested students, அதுக்கும் link வந்து descriptionல இருக்கு, you can join. So yeah, finally we are back to the session. பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் எவ்வளவு क्वेश्चंस வரைக்கும் பார்த்தோம். ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் you know it right. லாஸ்டா வந்து நம்ம எவ்வளவு क्वेश्चंस பார்த்தோம் கிளாஸ்ல? எத்தனை பேர் how many of you remember? How many of you remember? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எந்த क्वेश्चन வரைக்கும் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல எந்த क्वेश्चन வரைக்கும் பார்த்தோம்? Till which question we studied this chapter? Follow பண்ணலையா? ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலையா? என்னாச்சு? ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலையா? What happened? Yes, okay. நிறைய பேர் வந்து 5 மார்க் தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். 7 questions. ஓகே, ஒரு குயிக் ரீகால் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஒரு குயிக் ரீகால் பண்ணிட்டு இன்னையோட கிளாसेस வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிரலாம். ஓகே, சோ வாட் இஸ் ஆவரேஜ் ரேட் அண்ட் வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்? ஓகே, ஆவரேஜ் ரேட் அப்படினா என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படினா என்னது? ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன அப்படினு கண்டுபிடிக்கிறது தான் ஆவரேஜ் ரேட். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படினா அட் a particular instant, ஒரு particular செகண்ட்ல ஒரு particular டைம்ல அந்த ஒரு ரியாக்ஷனோட ரேட் என்ன அப்படினு கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஓகே, ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ்? ஒரு ரேட் லா, ஒரு ரியாக்ஷனோட ரேட் லாவை நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? Do you all know? ஒரு ரியாக்ஷனோட ரேட் லா வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? Rate which is equal to rate which is given by product of, product அப்படினா multiplication அப்படினு அர்த்தம் இல்லையா? So product of rate constant, product of rate constant into நம்மளுடைய concentration of the reactant. அந்த reactants இருக்குல்ல, நம்ம எது ரியாக்ட் பண்றோமோ அதுக்கு பேர் தான் வந்து reactants. Okay, so the concentration of the reactant, அதோடைய பவர்ல என்ன இருக்கும் அப்படினா எக்ஸ்போனென்ஷியல் பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் பவர்ல வந்து பாத்தீங்க அப்படினா will be having order of a reaction. சரியா? சோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா rate law அப்படினு வந்து சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as rate law. Okay, so coming to the rate constant. Rate constant அப்படிங்கிறது வந்து என்னது? K தான் வந்து நம்மளுடைய rate constant. K தான் நம்மளுடைய rate constant. Okay, so இந்த K value வந்து 1 ஆயிடுச்சு அப்படினு வெச்சுக்கோங்க. இந்த K value வந்து 1 ஆயிடுச்சு அப்படி. sorry இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ எல்லாமே நம்ம ரியாக்டன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா ஆயிடுச்சு அப்படினா நமக்கு வந்து 1 ஆயிடுச்சு அப்படினா அப்போ the rate will be equal to rate constant. okay, அப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரியாக்ஷனோட ரேட் வந்து will be equal to the rate constant. okay, is that clear for everybody? Is that clear for everybody? okay, super. so இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா integrated rate law for zero order reaction and first order reaction. இந்த ரெண்டு டெரிவேஷன் நம்ம பார்த்தோம். very important 5 mark question. தயவு செய்து மைண்ட்ல வெச்சுக்கோ, நல்லபடியா படிச்சிரு. okay, so next coming to the define half life of a reaction. ஒரு ரியாக்ஷனோட half life அப்படினா வந்து என்னது அப்படி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 100 moles வந்து நான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படினா அந்த 100 moles வந்து நமக்கு பாதி ரியாக்ட் ஆக, அதாவது பாதி ரியாக்ட் ஆயிடுச்சுனா மீதி வந்து என்ன இருக்கும்? 50 moles தான் இருக்கும். so பாதி ரியாக்ட் ஆக how much time is it taking?
is called as the, how much time is it taking is called as the what? Half life. Okay, அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா half life. So இதுவும் நம்ம பார்த்தோம். எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படினா வந்து என்னது? இப்போ ஒரு ரியாக்ஷன் நமக்கு நிறைய ஸ்டெப்ல வந்து நடக்கும். each and every single step is what we call it as elementary reaction. கரெக்ட்டா? ஒரு ரியாக்ஷன்ல each and every single step is what we call it as elementary reaction. Okay, so then we learned what are all the difference between order and molecularity of a reaction. Rate determining step with example தான் நம்ம கடைசியா பார்த்த ஒரு question. Now நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படினா graphical representation. கரெக்ட்டா? இப்போ நம்ம இந்த question பார்க்கணும். Now we have to learn about the graphical representation of first order reaction. Okay, so இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து first order reaction அப்படினு ஏன் பேர் வந்துச்சு அப்படினா it is because that order of a reaction வந்து என்னவா இருக்கு? It is because that order of a reaction which is equal to 1. Order of a reaction which is equal to 1. இப்போ இந்த graphical representationக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா நம்ம அந்த 5 mark question படிச்சோம்ல derivation, அந்த derivation சேர்த்து தான் வந்து எழுதணும். அப்ப அந்த derivation குயிக்கா நம்ம வந்து derive பண்ணிரலாமா? Will you help me out? Okay, அடுத்த ஸ்டெப் கரெக்ட்டா சொல்லணும். இப்போ A அப்படிங்கற reactant வந்து react ஆகி எனக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. A அப்படிங்கற reactant வந்து எனக்கு react ஆகி நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சரியா? ஓகே, சோ நான் இப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட்டா நான் வந்து எழுதிக்க போறேன். ரேட் லால எழுதிக்க போறேன். ஆமா, ரேட் லா எப்படி எழுதுவீங்க? ரேட் which is equal to என்னப்பா வரும்? நோட்ஸ் எடுக்க வேண்டாம். if you want னா நீங்க எடுத்துக்கலாம். trading life, what you said is exactly right. ஆல்ரெடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம்ல, அதோட ஆன்சர் மாதிரியே தான் இது இருக்கும். ஓகே, ஜனா கண்டிப்பா. ஜனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நேம் என்னது ஜனா? உங்க பேரே வந்து என்னது? உங்க வாட் இஸ் யுவர் நேம்? he regularly comes to, he or she regularly comes to the class. so அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு PDF கேக்குறாங்க. so for that student definitely I'll give the PDF by the end of the class. ஒரு 10 minutesலயே உங்களுக்கு இதோட PDF வந்து அப்லோட் ஆகிடும். promise. okay, done. so ரெகுலரா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எப்பவுமே கிளாஸ்ல கொடுக்கப்படும். okay, so rate which is equal to k. okay, rate which is equal to k. what is this k? ஜனார்தனன். okay, ஜனார்தனன், it's a boy. எனக்கு வந்து ஜனக் கவர் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. ஸோ வந்து ஜனா அப்படின்னு நான் வந்து அந்த பொண்ணு ஞாபகம் தான் எனக்கு வந்ததுனால நான் நிறைய நேரம் உங்களை வந்து ஷீஷின்னு அட்ரஸ் பண்ணியிருப்பேன். சாரி ஃபார் தட். சான், ஆமா, சானும் வந்து ரெகுலரா கிளாஸ் வருவாங்க. சால்மா, ராஜேந்திரன் கான்ஸ்டன்டா வருவார், எனக்கு தெரியும். அடுத்து கே. கே இன்டூ நம்மளுடைய ரியாக்டன்ட் யாரு? ஏ. ஏ டு த பவர் என்னவா இருக்கணும்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனா இருக்கணும். இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 1. right? so here what is the order of the reaction? it is equal to 1. okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரேட்டை நான் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதிக்க போறேன். what am I going to do with the rate? I am going to write it in the differential form. மேம், differential formனா என்ன மேம்? minus dA by dt ன்னு எழுதிக்க போறேன்டா. minus dA by dt, change in concentration of A with respect to change in time. that is what rate means. okay, so now the question is A. A வந்து நான் ரியாக்டன்ட் எழுதுறப்போ மைனஸ் சைன் போடுறீங்க. ஏன் மேம் ரியாக்டன்ட் எழுதுறப்போ மைனஸ் சைன் போடுறீங்க? because the reactant concentration is decreasing. the reactant concentration is decreasing. that's why பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து மைனஸ் சைன் போடுறோம். okay, which is equal to k into A. A to the power 1 which is equal to A. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா dt அந்த பக்கம் போய்டும், A இந்த பக்கம் போய்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். சரியா? கலரை மாத்து. எஸ். சோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எழுத போறோம். சோ மைனஸ் dA which is equal to dA divided by A which is equal to k dt. okay, which is equal to k dt. இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப்ல இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் இன்டகிரேட் செய்ய வேண்டும்.
எப்படி நான் இன்டெகிரேட் பண்ண போறேன் பாருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் வெளியில எடுத்துரும். இன்டெகிரேஷன் ஆஃப் minus dA divided by A, minus dA divided by A, which is equal to K integration of dt. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு இன்டெகிரேஷன் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டெப்ல தம்பிங்களா கொஞ்சம் பாராட்டணும்னே, நீங்க உங்களுக்குள்ள நீங்க பேசிக்க கூடாது. chat is not to discuss with you, chat is there. நீங்க என்கிட்ட டவுட் கேட்கறதுக்கு தான் chat இருக்கு. நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் chat ஆஃப் பண்ற மாதிரி ஒரு நிலவரம் நடந்துரும். அதனால do not talk with yourself. ஓகே, இங்கேயும் நம்ம வந்து ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்லாட்டியும் ஒரு டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்மளும் ப்ராப்பரா கவனிக்க முடியும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? கண்டிப்பா எஸ். ஆமா, உங்க பேர் வந்து தரணிதரன். அப்ப என்ன பண்ணுங்க, தயவு செய்து உங்க யூசர் நேம உங்க பேரை போட்டு மாத்திடுங்க. ஏன்னா நான் இங்க இருந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன், ராஜேந்திரன் ராஜேந்திரன் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பேன் நான். ஏன்னா உங்க பேர் இங்க அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க வீட்டுல வந்து போன் ஸ்பீக்கர்ல வச்சிருப்பீங்க, இல்லைன்னா பெரிய டிவில போட்டிருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு வந்து நான் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்காதா? சோ வந்து தயவு செய்து கிளாஸுக்கு வரும் மக்கள் அம்மா பேர் அப்பா பேர் இல்லாம உங்க பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த யூசர் நேம்ல போட்டீங்கன்னா நான் உங்களை அட்ரஸ் பண்ண முடியும் ப்ராப்பரா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணலாம். dA by A இன்டெகிரேட் பண்ணா என்ன மேம் அப்படின்னா ln A. dA by A வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா ln A, which is equal to K. dt வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்னப்பா t. ஓகே, இப்போ வந்து இங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னது அப்படின்னா இன்டெகிரேஷன்ல நம்ம லிமிட் போடவே மறந்துட்டோம். சரி வாங்க லிமிட்ஸ் எழுதலாம். லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா A இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் இருக்கும் கான்சென்ட்ரேஷன், ரைட்? சோ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து A0ல இருந்து A வரைக்கும் இருக்கும். ஓகே, சோ கமிங் டு த டைம். டைம் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து t வரைக்கும் இருக்கும். 0th டைம்ல இருந்து t வரைக்கும் நமக்கு இருக்கும். கரெக்ட்டா? ஓகே, சோ இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். சோ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்து இருக்கு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அது அப்படியே நமக்கு ரிவர்ஸ் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப A0 மைனஸ் A அப்படின்னு வரும். மேம் அப்பர் லிமிட் தானே மேம் A, லோவர் லிமிட் தானே மேம் A0. அப்ப A மைனஸ் A0 தானே வரணும். கரெக்ட் தான்டா. மைனஸ் ஆஃப் A மைனஸ் A0 என்ன வரும்? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா A0 மைனஸ் A மாறிடும்ல, அந்த ஒரு ஸ்டெப்பை தான் நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். which is equal to KT. ஏன்னா T minus 0 T, so KT. ஓகே, நன்றி. கரெக்டா? இங்க ln விட்டுட்டேன் பார், ln A0 minus ln A, which is equal to KT. சரிங்க, இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்னங்க பண்ணணும் அப்படின்னா ln A minus B வந்து என்னது? ln A by B ல. அப்ப ln A0 by A, which is equal to KT. சரியா? இப்போ ln log நம்ம மாத்திக்கணும். அப்ப ln which is equal to 2.303 log. அவ்வளவுதான். ln ஓட வேல்யூ வந்து என்னது? 2.303 log. சிம்பிள், ஈஸி. ஓகே, சோ 2.303 log மாத்திருங்க. A0 divided by A, which is equal to KT. Clear? Okay. So நம்ம என்ன பண்றோம்? இப்போ இந்த t அந்த பக்கம் equal to அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ K which is equal to 2.303 log A0 by A. மேம் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி சாப்டர் 1, 2, 6, 7, 11 எக்ஸாம் is so tough. ஆர்கானிக் is so unexpected. நான் நல்லா படிச்சும் கஷ்டமா இருக்கு. ஆர்கானிக் படிக்க என்ன பண்றது? வருண் அண்ட் அதர்ஸ், நான் உங்களுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்குலாம் உதவிகரமா இருக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து என்னது அப்படின்னா பாத்தீங்கன்னா let me show you. சோ நம்ம சேனலுக்குள்ள போங்க, வேதாந்து TN11. சோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதுல ஸ்டடி பிளான் வீடியோல நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துறேன். பட் when you see you can directly go to the playlist. ஓகே, நீங்க எதுக்கு போகலாம் அப்படின்னா பிளேலிஸ்டுக்கு போயிடலாம். சோ இந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா look for me. என்னம்மா மேம் எங்கேயுமே இல்ல, அப்படியே தேடிட்டே போவோம்.
தோ இங்க வந்துருச்சு 61 வீடியோஸ் இருக்கு. என்னது 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் 2025 னு 61 வீடியோஸ் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணு. இந்த பிளேலிஸ்ட்டை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் உடைய எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். இப்ப நான் இங்க இருந்து வரேன், இங்க பாரு, எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே இதுல சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த வீடியோல you will have each and every naming reaction. You can see this video, right? Every naming reaction இதுல இருக்கும். அடுத்த வீடியோ பாரு, ABCD reactions இருக்கும், அப்புறமா எல்லா டாப் கன்வர்ஷன்ஸும் இருக்கும், எல்லா இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸும் இதுல நான் சொல்லி கொடுத்திருப்பேன். And then when you come see here, இம்பார்ட்டன்டான 2 mark and 3 mark வால்யூம் 1 ஓடது தனியா சொல்லி கொடுத்திருப்பேன், வால்யூம் 1 ஓட 5 mark தனியா சொல்லி கொடுத்திருப்பேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா all naming reaction chapter 11, chapter 12, chapter 13, ABCD part 1, part 2 எல்லாமே உங்களுக்கு இதுல பக்காவா கிளியரா சூப்பரா இருக்கும். ஓகே, so please do have a look at this playlist. இந்த பிளேலிஸ்ட ஒரு வாட்டி கண்டிப்பா பாத்துருங்க. 61 வீடியோஸ். ஆமா, இது உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ட்ரேடிங் லைஃப் ஓகேடா, அது ஒரு கன்வர்ஷன் அவ்வளவுதான்டா, ஒரு கன்வர்ஷன் அவ்வளவுதான். சோ அத பத்தி வந்து நீங்க ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கன்வர்ஷன் ln which is equal to 2.303 log. ஓகே, போலாமா? அடுத்து கவனிக்கலாமா? சூப்பர். சோ இப்போ வந்து when you see here நம்ம வந்து இத என்ன மாத்திக்கிறோம், k which is equal to 2.303 log of a0 divided by a. ஓகே, a0 divided by a அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்திடுறோம். சரியா? அத வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படினா மாத்திடுறோம். Okay, is that clear for each and every one of you? Super. இப்போ அடுத்து பாருங்க, T போடலையா? ஆமாடா, T போடலடா, இங்க ஒரு T. Done. Chapter 2 line by line நடத்துவீங்களா? வேணுமா? லைன் பை லைன் நடத்தினா நீங்களா வரமாட்டீங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், Chapter 2 லைன் பை லைன் நடத்தணும் அப்படின்னா ஒரு full day, either you just suggest me one day full-ஆ உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாச்சும் வருதா அப்படிங்கறத பாருங்க. இல்லனா சண்டே, இந்த சண்டே கஷ்டம், இந்த சண்டே கஷ்டம் இல்ல, இந்த சண்டே பாசிபிளே இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 6 hours டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஒன் ஷாட்ல நடத்தி கொடுத்துறேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் எழுதி தரேன். எனக்கு வந்து 6 கிளாஸ் ஆச்சு மினிமம் வேணும். I need 6 கிளாஸ், இல்லனா எனக்கு 6 கிளாஸ் வேணும். Chapter 2 லைன் பை லைன் கிளாஸுக்கு எனக்கு வந்து இல்ல 10 பேர் வந்தா கூட போதும். ஆனா அந்த 10 பேர் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு சீட் டே, அதனால வந்து இன்னைக்கு மிஷன் வாட்டர் ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். ஐ கோ அண்ட் பிரிங். ஓகே, ஐ கோ அண்ட் பிரிங். சரியா? சோ பாருங்க, சோ பை எண்ட் ஆஃப் த கிளாஸ் முடியறப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, இது ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கும். 6 hours 6 கிளாஸ் பாத்தீங்கன்னா ஈச் கிளாஸ் வந்து 1.5 மணி நேரம், 3.5 hours வந்து 3.5 இல்ல 1.5 hours வந்து இருக்கும் ஒவ்வொரு கிளாஸும். அந்த மாதிரி எனக்கு 6 கிளாஸ் வந்து வேணும். சோ இந்த மாதிரி 6 குட்டி குட்டி கிளாஸ் ஓகேவா? அப்படி இல்லனா எனக்கு ஒரே ஃபுல் கிளாஸ் ஓகேவா? சாப்டர் 2 லைன் பை லைன் கண்டிப்பா வேணுமா அப்படிங்கறத பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தரேன். ஆல்ரெடி சாப்டர் 2ல இருக்கிற புக் பேக் கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோம். புக் இன்சைட் கொஸ்டின் நடத்தினா ஓகேவா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. சரியா? புக் பேக்கும் புக் இன்னும் ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க மேம். எனக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா சொல்லித்தாங்க போறோம். எதெல்லாம் பாசிபிள் புக் பேக் புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் சொல்லித்தாங்கன்னா அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியா கூட சொல்லித்தரேன். சோ 3 விதமா இந்த கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். புக் பேக் பிளஸ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸா இல்ல இதுவா இல்ல அதுவா அப்படிங்கறத சொல்லுங்க. ஹவு டு ஸ்கோர், நான் ஒரு சூப்பர் வீடியோ பண்ணிருக்கேன், அது எடிட்டுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து வரும். அது வந்து என்ன வீடியோ அப்படின்னா 12th chemistry 1 year road map. அந்த வீடியோ மட்டுமே நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ. ஒரு வாரம். ஏன்னா அந்த வீடியோல நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா விஷயம் வந்து சொல்லியிருக்கேன், அனாலிசிஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஐ ஹவ் கிவன் யூ இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன தேவைப்படுமோ எல்லா வீடியோஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே கொடுக்க போறேன், ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ தட் ஒன் வீடியோ வில் ரியலி ஹெல்ப் யூ. ஸோ 1 year 70 out of 70 ஒரு வீடியோ வரும் இந்த வாரத்துல. that is going to be very very helpful for you. ஸோ நான் லைவ் முடிக்கிறப்போ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த கதைக்கு வரலாம். ஸோ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்
ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே டன். சரி ஓகேங்க. இப்போ இத வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இத பேஸ் பண்ணி இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து வரையறேன். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து வரையறேன். சோ அந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல x ஆக்சிஸ் என்ன இருக்கு, y ஆக்சிஸ் என்ன இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? சோ x ஆக்சிஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ln a வா இருக்கு. x ஆக்சிஸ் வந்து ln a வா இருக்கு. and y ஆக்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் இன் மினிட்ஸ். டைம் மினிட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம சும்மா இங்க வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0 மினிட், 10 மினிட், 20 மினிட், 30 மினிட், 40 மினிட் அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஓகே. அப்புறமா ln a ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we can write the same. நமக்கு வந்து இங்க ln a உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க 0 இருக்குல்ல, இங்க 0 இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா -2.5. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -2. ஓகே. அப்படியே கம்மி பண்ணிட்டே போனோம். -1.5, 0. ஓகே. 1.5 அப்புறமா -1 தான வரும். சாரி -1, 0. ஏன் அப்படின்னா the graph is negative here. graph வந்து நமக்கு எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. graph எப்படி இருக்கு, நமக்கு இங்க நெகட்டிவா இருக்கு. சரியா? ஓகே. சோ இப்போ what you have to do is இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸ்லோப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா y is equal to mx plus c இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? இல்லடா 2.5 அப்படின்னு ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா 2.5 இல்ல 3 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஸ்லோப் கிராஃப் வந்து நெகட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். கிராஃப் நெகட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். சரியா? ஓகே சூப்பர். அவ்வளவுதான் இந்த क्वेश्चन. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரைவ் பண்ணோம்ல, அந்த டெரிவேஷன் எழுதி நீங்க கிராஃப் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா குட் டு கோ. ஓகே சூப்பர். சோ நம்ம இப்ப அடுத்து போலாம். 8th क्वेश्चन வந்து பாருங்க. எக்ஸ்பிளைன். இது நல்லா இம்பார்ட்டன்ட்டா, தயவு செய்து கொஞ்சம் நல்லா கவனி. Write the rate law for the following reaction. ஒரு rate law வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க? Okay. So coming here, the rate of the reaction which is equal to K. என்னது? The rate of the reaction which is equal to நம்மளுடைய rate constant K into x to the power. ஏன்னா இங்க நல்லா கவனி क्वेश्चन படி the reaction that is 3/2 order in x. x ல ஆர்டர் வந்து 3/2 அப்படினா பவர் 3/2. ஒரு ரியாக்ஷனோட ரேட் லால இந்த ரியாக்டன்ட்டோட பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்டன்ட்டோட பவரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க y. y வந்து என்னவா இருக்கு, 0 ஆர்டரா இருக்கு. y வந்து என்னவா இருக்கு, நமக்கு 0 ஆர்டரா இருக்கு. பவி 11th சாப்டர் நோட்ஸ் இமெயில் சென்ட் பண்ணிட்டேன், ரிப்ளை பண்ணுங்க. பவி உங்களுக்காகவே தோ வெயிட் பண்ணுங்க, அப்படியே லைன்லயே இருங்க. I will send you the 11th chapter notes for you. ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் உடைய நோட்ஸ் தானே வேணும், கொடுத்தா போச்சு. சோ இப்ப கிளாஸ்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் அது கொடுத்திருக்கேன் பாருங்க, சாட்ல இருக்கு பாருங்க, எடுத்துக்கோங்க. சரியா? டன். பிரமாதம். I am so happy. 11th chapter நான் நடத்தினதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இந்த ஹோல் கிளாஸ் இருந்தீங்க. அதனால நான் இங்க உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்க அதை எடுத்துக்கலாம் பவி. ஓகே சூப்பர். எல்லாருக்கும் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க நோட்ஸ், லிங்க் லைவ் கிளாஸ்ல கொடுத்திருக்கேன், எடுத்துக்கோங்க. வாங்கப்பா. சோ வந்து y to the power 0 ஒரு ரேட் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனா சாட்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா பவர்ல தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை வந்து எழுதுவோம். சரியா? பவர்ல தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எழுதுவோம். ஓகே. சோ நம்ம வந்து அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ரேட் ஈக்குவல் டு k இன்டு அந்த ரியாக்டன்ட் என்ன அதோடைய பவர்ல இந்த ஆர்டர் எழுதிட்டா முடிஞ்சு. மீ விசஸ் மீ ஜனா எல்லாருமேடா சாட்ல லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்களா. சரியா? ஓகே. and 0 order in y, அப்ப y to the power 0. okay. A reaction that is second order in NO and first order in Br2. அப்ப இதுக்கு எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? சோ கவனிச்சீங்க அப்படின்னா the rate of the reaction which is equal to second order in NO rate constant into
NO-ல செகண்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் bromine. bromine-ல ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பவர்ல எழுதிடணும். அந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை இப்படி எழுதணும். இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் தான் போட்டு எழுதணும். ஓகே, யூ ஷுட் ஒன்லி புட் ஸ்கொயர் பிராக்கெட். ஃப்ளவர் பிராக்கெட், நார்மல் பிராக்கெட்லாம் போட்டீங்க அப்படின்னா தப்பு. சரியா? சோ இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆகுது? How many of you is this clear? எல்லாருக்குமே இது கிளியரா? பக்கா கிளியர்? ஓகே, டன், சூப்பர். நம்ம இப்போ அடுத்து போலாம். Explain the effect of catalyst on a rate of reaction with example. So இப்போ catalyst அப்படின்னா என்னப்பா? catalystோட வேலை வந்து என்ன? catalyst வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடா நடக்க வைக்கும். ஓகே, ஸோ catalyst வந்து என்ன பண்ணும்? இட் ஸ்பீட்ஸ் அப் ரியாக்ஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். ஓகே, எதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்? அது அப்படி இல்லை. அது வந்து என்னன்னா இப்போ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா நீ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்லாம் வந்து எழுதிட்டு இருக்க வேணாம் இல்லையா? அதனால தான் சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நம்ம ஏன்னு எழுதினோம்னா அப்ப ஏவோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிரகதீஷ் ஒர்க் ஷீட்டுக்கு அது பதிலாக தான் நான் ஃபுல் நோட்ஸே அனுப்பிட்டேன். சரியா? ஓகே, ஸோ விச் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். ஓகே, சூப்பர். ஸோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷனை வந்து நமக்கு ஸ்பீட் அப் பண்ணி தரும். ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து எழுதிக்க போறோம். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வந்து எனி ரியாக்ஷன் விச் வி கேன் டேக். ஓகே, ஸோ உங்க புக்ல வந்து KClO3 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ KClO3 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம KCl ஆவும் பொட்டாசியம் குளோரைடாவும் அண்ட் தென் வந்து நமக்கு அது ஆக்சிஜனாவும் வெளியில போகுது. ஆக்சிஜனாவும் அது வெளியில போகுது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா manganese oxide MnO2 இருக்கு இல்லையா? இந்த ரியாக்ஷன்ல when you see MnO2 manganese oxide வந்து நமக்கு என்னவா ரியாக்ட் ஆகும் அப்படின்னா it will act as catalyst. it will act as catalyst. so catalystோட வேலை என்ன? அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன்ல இருக்காது. ப்ராடக்ட்ல உனக்கு manganese oxide இருக்கா? இருக்காது. it won't take part in the reaction but it will டெய்லி ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி டெய்லி வீடியோஸ் போடுங்க. அது என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க டெய்லி பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா டெய்லி பார்க்காம புதுசா நம்ம சேனலுக்கு வரவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. என்னது இது? கொஞ்சம் இட்லியிலே அதுதான் இட்லி எப்படின்னா இட்லியில நிறைய பேருக்கு வந்து சாம்பாரும் ஊத்தி சட்னியும் ஊத்தி தக்காளி சட்னியும் ஊத்தி தேங்காய் சட்னியும் ஊத்தி சாப்பிட பிடிக்கும். ரெண்டு எல்லாமே கலந்து ஒன்னா பக்கத்து பக்கத்துல பட்டு இருந்தா கூட சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. அவங்களுக்கு தனித்தனியா வேணும். சாம்பார் தனியா சட்னி தனியா வேணும். அதனால வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம். யார் யாருக்கு உங்களுக்கு தேவைன்னா கலந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருவோம். சரியா? ஹலோ, ஓகே. அபிஷேக் ஏன்டா 11th கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழுகுறீங்க? 11th கெமிஸ்ட்ரிக்கு தான் பிரகாஷ் சார் இருக்காருடா. ஓகே, வாங்கப்பா, சூப்பர். செப்பரேட் வீடியோ தாராளமா போடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இப்போ இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். A catalyst is a substance which alters the rate of the reaction without itself undergoing any permanent chemical change. So catalyst வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணும். அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து மாத்தும். ஆனா அது ஏதாச்சும் ஒரு பர்மனன்ட் சேஞ்ச் அண்டர்கோ ஆகுமா? ஆகாது. ஓகே, அது எந்த ஒரு சேஞ்சஸுமே அந்த ரியாக்ஷன்ல கொண்டு வராது. அதுவும் என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஓகே, catalyst may participate in a reaction but again regenerate it in the end of the reaction. catalyst நிக்கிலன் வெல்கம் வாங்க. ஓகே, சோ ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆமா, அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆனா அந்த ரியாக்ஷன் முடியறப்போ அந்த கேட்டலிஸ்ட் தனியா திருப்பி பிரிஞ்சு வந்துரும். ஓகே, நமக்கு தனியா பிரிஞ்சு வந்துரும். பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு தாராளமா டயக்ராம் வரைஞ்சுதான் ஆகணும் மணிகண்டன். நம்ம லைவ்லலாம் வரைஞ்சலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை ஒரு ரீகால் பார்த்துட்டு மறக்காம போங்க. Thank you ma'am, I got 577 in 11th but only 89 in chemistry, so I need a great guidance for chemistry. கண்டிப்பா you have launched in a very good place, so கண்டிப்பா அந்த
நல்லா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே யா. ஸோ கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமே தவிர ஆனா எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா திருப்பி பிரிஞ்சு வந்துடும், அதுதான் ரீஜெனரேட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துப்பா, கேட்டலிஸ்ட் லோவர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். எனர்ஜி ஆஃப் மேம் ஸ்பியர் போடணுமா? நீங்க ஸ்பியர் போட்டு சொல்லி தரல. ஸ்பியர்லாம் போட வேணாம்டா, ஸ்பியர்லாம் போட வேணாம். நீ அந்த ஸ்கொயரை கரெக்டா வரைஞ்சாலே போதும். 3Dலாம் நீ எப்படா 2Dல வரைய முடியும்? ஓகே யா, ஆமா வீடியோஸ் பார்த்தாலே போரும் மணிகண்டா. நான் அதுல என்ன பண்ணிருக்கணும் அதை பாருங்க, அது போரும். சரியா? ஓகே. ஸோ கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணிடும். வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? த எனர்ஜி we need for the reaction to happen. எனக்கு வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து எனக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாற எவ்வளவு எனர்ஜி வேணும்? which is called as the activation energy, right? Okay, hence greater number of molecules can cross the energy barrier and change over to product. Okay, so அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்றப்போ கம்மியான எனர்ஜியிலேயே என்ன ஆயிட முடியும்? நமக்கு கம்மியான எனர்ஜிலேயே நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிட முடியும். கரெக்டா? so that's why நமக்கு இதுல வந்து ப்ராடக்ட் ஈஸியா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சூப்பர். அடுத்துப்பா நம்ம இந்த क्वेश्चन பார்த்து முடிச்சிட்டோம். Can we go to the next question? Super. How do concentration of the reactant influence the rate of the reaction? So concentration of the reactant வந்து rate of the reaction வந்து எப்படி affect பண்ணுது? சரியா? The rate of the reaction increases with increase in concentration of the reactant. மறந்துடாதீங்க. Always rate is directly proportional to reactant concentration. Okay, always the rate is directly proportional to reactant concentration. க்கு directly proportional இருக்கும். இப்ப இந்த reactant concentration வந்து நமக்கு ஹையா இருக்கு அப்படின்னா, இந்த reactant concentration வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா rate of the reactionம் அதிகமா இருக்கும். reactant concentration கம்மியாக ரேட்டும் கம்மியாயிட்டே போயிடும். ஓகே சூப்பர். The effect of concentration is explained on the basis of collision theory of reaction rate. இப்போ இந்த effect of concentration, ஓகே, இந்த concentration மாறுறது வந்து இந்த ரியாக்ஷன்ல வந்து எப்படி ஒரு ரியாக்ஷன்ல வந்து ரியலா வந்து அஃபெக்ட் பண்ணுது ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கறத வந்து collision theory வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேம் அது என்ன மேம் collision theory அப்படின்னா, இந்த collision theory வந்து என்ன தெரியுமா சொல்லுது? Do you know what this collision theory is telling us? collision theory வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே 8 மணிக்கு தான் நிறைய பேருக்கு லைவ் 8 மணின்னு சொன்னதுனால they'll come only by 8 o'clock. ஓகே பாப்போம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா what is this how do concentration of the reactant influence? collision theory அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய reactant எல்லா reactantமே ஒண்ணுக்கொண்ணு முற்றதுனாலதான், ஒண்ணுக்கொண்ணு கொலைட் ஆகுறதுனாலதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதா அந்த collision theory. ரியாக்டன்ட் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு முற்றதுனாலதான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வாட் த collision theory. ஸோ இந்த collision theory வந்து நமக்கு இந்த எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை பத்தி கிளியரா சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஸோ இந்த தியரி படி the rate of the reaction depends upon number of collision between the reactant molecules. ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் collisions டிபெண்ட் பண்ணி இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு கொலைட் ஆகுது, எவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்குது, கொலைட் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு இந்த collision theory. ஸோ when the collision is collision அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்னா நமக்கு ஸ்பீடா இருக்கும். அந்த ரியாக்ஷனும் நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்பீடா இருக்கும். higher the concentration, greater the possibility of collision and greater the rate. நல்லா புரிஞ்சுக்கோங்க. concentration of the reactant is directly proportional to rate. இப்ப concentration எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா what will happen? அங்க இருக்கக்கூடிய அந்த collisionம் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அங்க எனக்கு collisionம் வந்து அதிகமா இருக்கும், அப்ப அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் வந்து அதிகமா இருக்கும். ஓகே சூப்பர்.
Now can we go to the 10th question? இந்த இதுல நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த லைவ்ல விட்டு போற क्वेश्चंस வந்து எல்லாமே எதுவா இருக்கும் அப்படினா மேக்ஸिमम ப்ராப்ளம்ஸா இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஒரு தனி லைவ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா this is going to be a mission water. mission water அப்படினா என்னது? வாட்டர் பிரேக். ஏமாத்தாதீங்க, 45 நிமிஷம் ஆயிடுச்சு, நடுவுல ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கல. எவ்ரிபடி கோ, கெட் அப், வாக் அண்ட் வாட்டர். போய் நடந்து போய் உங்க வீட்டுல இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு நடந்துட்டு போய் 1 full glass ஆஃப் தண்ணி கொண்டு வந்து பொறுமையா தண்ணி குடிங்க. சரியா? யாரெல்லாம் தண்ணி குடிச்சிட்டீங்களோ வாக் அண்ட் வாட்டர் டன், மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஏன்னா ஈவன் நான் இதை சொல்லி சொல்லி வந்து நான் டயர்ட் ஆயிட்டேன். Even when you are 1% dehydrated, it will affect your memory. Chemical reaction ஞாபகம் இல்லையா? தண்ணி குடிக்கிறது பத்தல அப்படின்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து கோ ட்ரிங்க் வாட்டர். ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணியை பொறுமையா குடிச்சிட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல போடு. நானும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே டன். எப் வாங்கப்பா, குடிச்சாச்சா? கான்செப்ட்ஸ்க்கு செப்பரேட் லைவ், புக் பேக்குக்கு செப்பரேட் லைவ், புக் அண்ட் சைடுக்கு செப்பரேட் லைவ். செப்பரேட் லைவ் தான்டா போட்டுட்டு இருக்கேன். வாட்டர் பிளஸ் டீயா? ஆர் யூ ஆல் ட்ரிங்கிங் டீ காஃபி? டோன்ட் ட்ரிங்க் டீ ஆர் காஃபி. ப்ளீஸ் ஸ்டாப் டீ ஆர் காஃபி ப்ளீஸ். அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷம் 12th முடிக்கிற வரைக்கும் மட்டுமாவது டீ காஃபி எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நீ ஒரு டீ 2 டீ, ஒரு டீ ஒரு காஃபி குடிச்சா பரவாயில்லையே. நாங்க தான் வந்து குடிச்சா ஒரு நாளைக்கு 3 காஃபி 4 காஃபி குடிப்போமே, கஷ்டம். ஓகே வாங்கப்பா. டீ காஃபி எல்லாம் குடிச்சா அப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள எனர்ஜியும் போயிடும். ஓகே டன். டெய்லி ஸ்டடி பிளான் எங்க ஷேர் பண்ணுங்க? ப்ரூஸ், நீங்க தான் 12th முடிச்சிட்டீங்களே ப்ரூஸ். யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் ரைட்? ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தனியா ப்ராப்ளம்ஸும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் லைவ்ல வந்து தனியாவும் ஒரு லைவ் வந்து நான் சொல்லி தர போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் the rate law of the reaction. So the rate law of the reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா they have given has found to be K which is equal to A square B L to the power 3/2. சரியா? L to the power 3/2. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் L வந்து என்ன ஆகுது, குவாட்ரபிள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ மீன் பை குவாட்ரபிள்? குவாட்ரபிள் அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? குவாட்ரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க, L வந்து குவாட்ரபிள் ஆகுது அப்படின்றாங்க. which means நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு L இருக்க வேண்டிய இடத்துல 4L அப்படின்னு போட்டுக்கணும்.
எல் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் 4L அப்படின்னு போட்டுக்கணும். சரி நம்ம பண்ணலாமா? வாங்க இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எண்ணெயை கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். அப்பதான் நான் உங்களுக்கு போர்டுல மறைக்க மாட்டேன். or else I will go here. நான் இன்சைட் போயிடுறேன். ஓகே எஸ். நல்லா கவனிங்க. இப்ப L வந்து குவாட்ரபிள் அப்படின்ட்டாங்க. குவாட்ரபிள் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆயிடுது. அப்ப K which is equal to A square B அப்படியே தான் இருக்கு. இங்க Lக்கு பதிலா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 4L போட்டுக்கணும். மத்த எல்லாம் அப்படியே தான் இருக்கு பாரு. அப்படியே இருக்கறனால நான் அதை அப்படியே எல்லோலயே எழுதிக்கிறேன். ஓகே இப்போ எதுவுமே எனக்கு மாறாது. இங்க A ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு, B அப்படியே தான் இருக்கு. என்னதான் நான் ஆட் பண்ணிருக்கேன்? 4க்கு மேல 3/2 ஆட் பண்ணிருக்கேன். அப்ப 4 to the power இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா மத்த எல்லாம் சேமா இருக்கா? 4 to the power 3/2 மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். கரெக்டா? மீதி என்னப்பா இருக்கு? A ஸ்கொயர் B இருக்கு, அப்புறமா L to the power 3/2 இருக்கு. இப்போ மத்த எல்லாமே சேம் தானே, ரேட் தானே. 4 to the power 3/2 தானே எக்ஸ்ட்ராவா இருக்கு. 4 to the power 3/2 அப்படிங்கிறது என்னடா? 4 to the power 3/2ங்கிறது என்னது? 4 கியூப்னா 4 into 4 into 4. 4 to the power 1/2 னா என்ன அர்த்தம்? 4 to the power 1/2 னா ரூட்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? யாருக்கெல்லாம் இது தெரியாது மேம், இதே தெரியாது மேம் அப்படின்னா நான் அதை சொல்லி தரேன் கவனி. 4 to the power 3/2 இதை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? 4 to the power 3 into 1/2 ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? anything to the power 1/2 அப்படின்னா அது ரூட் அப்படின்னு அர்த்தம். அங்க என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம்? it has root அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்போ 4 கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூட்டுக்குள்ள 4 into 4 into 4 இருக்கு. ரெண்டு 4 நான் வெளில எடுத்துடலாமா? ஓகே. அப்ப 4 root 4 அப்படின்னு எனக்கு இருக்கு. 4 root 4 இருக்கு. 4 எப்படி எழுதலாம் நம்ம? 2 into 2 ன்னு எழுதலாமா? அப்ப 4 ரெண்டு 2 இருக்கு, ஒரு 2 வெளில எடுத்துடலாமா? into 2 which is equal to 4. புரிஞ்சுதா? which is equal to 4. இப்போ சாரி 4 2s are 8. எல்லாத்தையும் சொல்லி கடைசியா தப்பு பண்ணிட்டேன். which is equal to 8. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இந்த 8 மட்டும் நான் வெளியில எடுத்துறேன். மத்தபடி உள்ள மத்த எல்லாரும் சேமா தான் இருக்க போறாங்க. அப்படியே நம்ம क्वेश्चनல கொடுத்தது தான் கரெக்ட்டா இருக்க போகுது. கரெக்ட்டா? அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா யார் ஆட் பண்ணோம் அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்ப 8 டைம்ஸா எனக்கு மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து என்ன ஆன்சர்? it will increase by 8 times is the right answer. it will increase by 8 times. it will increase by 8 times. 8 times வந்து increase ஆகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. how many of you understand? how many of you understand பா? clear ஆ புரியுதா? clear ஆ புரியுதா? ஓகே டன். சரி இப்போ நம்ம செகண்ட் இதுக்கு போலாம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A and எனக்கு இதுக்கு தயவு செய்து செகண்ட் இது படிக்கிறப்போ தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இத சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? சோ செகண்ட் ஒன் வந்து நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I will add up a template. ஓகே சோ நான் இந்த சைடே போயிடுறேன் திருப்பி எப்பயும் போல. ஓகே இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஒன்னை சால்வ் பண்ணலாம். ஓகே என்னப்பா क्वेश्चन கொடுத்திருக்காங்க? they have given concentration of both A B ரெண்டுமே டபுள் ஆகுதுன்றாங்க. இத காப்பி பண்ணிடுவோம். எதுக்கு திருப்பி எழுதிக்கிட்டு? concentration of A B ரெண்டுமே டபுள் ஆகுதாண்டா. யார் ஃபாஸ்டா போட்டு ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். A இருந்த வேண்டிய இடத்துல வந்து 2A இருக்கு. concentration of A வும் டபுள் ஆயிடுச்சு. concentration of B யும் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2B ன்னு டபுள் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே சோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்க? K which is equal to A இருந்த இடத்துல 2A ஸ்கொயர். நான் எக்ஸ்ட்ராவா போடுறத மட்டும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் பிங்க்ல எழுதிக்க போறேன் 2. மத்த அங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இதிலே எழுதிக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கிளியரா புரியும். B ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2B. கரெக்ட்டா? சோ அந்த 2 மட்டும் பிங்க்ல போடுவோம். 2B. ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா L 3/2. அவ்வளவுதான்.
இப்போ நம்ம இங்க டிஃபரெண்டா மாத்தின ஒரு விஷயம் வந்து என்னது? இங்க நீ எதை வந்து நீ மாத்திருக்க? வெரி குட், 2. இந்த 2 என்ன ஆகும்? 2 ஸ்கொயரா வெளியில வந்துரும். இங்க ஒரு 2 இருக்கு, 2. மத்தபடி மத்தவெல்லாம் சேம் ஆயிடுவான். இப்போ திருப்பி இவங்களை வெளில கொண்டு வந்துட்டோம்னா a ஸ்கொயர் b l to the power 3/2. இப்போ இங்க எனக்கு என்னப்பா இருக்கும்? 2 ஸ்கொயர்னா 2 into 2 என்னது? 4. கரெக்டா? 4 into 2 8. அப்ப இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? 8 times increase ஆகுது. புரிந்ததா? இங்கேயும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா it is increased by 8 times. மூணாவது क्वेश्चन என்ன அப்படின்னு பார்க்கலாம். concentration of A is halved. அப்ப concentration of A வந்து என்ன ஆகுதா? half ஆகுதா? copy. okay, done. paste. concentration of A வந்து என்ன ஆகுது? half ஆகுது. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? A இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்க A/2 போட்டுக்கணும். A/2 போட்டுக்கணும். சரி, அப்ப மத்தவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எழுதிடலாம். A B L to the power 3/2. எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்றோம்? A க்கு பதிலா A/2 பண்றோம். அப்ப என்னது? 1/2 இல்லையா? 1/2. அப்ப அந்த 1/2 மட்டும் என்னவாயிடும்? 1/2 ஸ்கொயரா வெளில வந்துடும். ஏன்னா நம்ம தான் மொத்தமா ஹோல் ஸ்கொயர் தானே இருக்காங்க. மற்றபடி மற்றவனுங்கெல்லாம் அப்படியே தான் இருப்பானுங்க. எப்படி? A ஸ்கொயரு B அப்புறமா L to the power 3/2 அப்படியே தான் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ 1/2 the whole square. 1/2 into 1/2 which is 1/4 கிடைக்குமா? which is equal to 1/4. ரைட்? 1/4. ஸோ இப்போ 1/4 போட்டாச்சு. இன்டூ இங்க என்னப்பா இருக்கு நமக்கு? A ஸ்கொயர் B L to the power 3/2. 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 times அது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ the answer நீங்க என்ன எழுதுவீங்க? reduced by 1/4 times. 1/4 times இது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, கம்மி ஆயிருக்கு அப்படின்னு எழுத போறீங்க. புரிஞ்சதோ? சூப்பர். அடுத்ததா அவ்வளவுதானா? 4th question ஒன்னு இருக்கு. இப்ப இதை யார ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். concentration of A is reduced to 1/3 and concentration of L is quadrupled. A வந்து 1/3 times reduce ஆயிடுச்சா? என்ன சொல்றாங்க? paste. A வந்து என்னப்பா சொல்றாங்க? A வந்து நமக்கு 1/3 times தானே? 1/3 times reduce ஆகுது. which is A இருக்க வேண்டிய இடத்துல நீங்க 1/3 போட்டுக்கணும். அப்புறமா வந்து B இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து என்ன போட்டுக்கணும் அப்படின்னா வந்து சாரி L இருக்க வேண்டிய இடத்துல quadrupled அப்படின்றாங்க. L இருக்க வேண்டிய இடத்துல நீங்க 4L அப்படின்னு போட்டுக்கணும். L இருக்க வேண்டிய இடத்துல நீங்க 4L அப்படின்னு போட்டுக்கணும். and A இருக்க வேண்டிய இடத்துல 1/3A அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா சம்ம? இப்போ A இருக்க வேண்டிய இடத்துல 1/3, L இருக்க வேண்டிய இடத்துல 4. கரெக்டா? மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. கிளியர்? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1/3 into 1/3. கரெக்டா? 1/3 into 1/3. இங்க நமக்கு என்ன இருக்கும்? A ஸ்கொயர் B into 4. சரி, அந்த into 4 முன்னாடியே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா எல்லாரும் எப்படி நான் முன்னாடி தானே கொண்டு வர போறேன். ஸோ into 4. மீதி என்னப்பா இருக்கும்? இங்க நமக்கு L to the power 3/2. இங்கேயும் 4 to the power 3/2. கரெக்டா? இந்த 4 to the power 3/2 தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமே. என்னது? equal to 8 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு பதிலா நான் 8ன்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்ல தான் போட்டோமே. 1/3 into 1/3 into 8ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ண முடியுமா? Can you all cancel? Yes, you can cancel. ஏன்னா 3 into 3 என்னது? 9. கேன்சல்லாம் பண்ண முடியாது. எப்படி முடியும்? 3 plus 3 தான் வந்து 6. 3 into 3 9. இங்க நமக்கு என்ன இருக்கும்? அப்போ 8/9 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? டினாமினேட்டர்ல 8/9 டைம்ஸ்னு இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது? in this reaction it is reduced by 8/9 times. 8/9 times நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா reduce ஆகுது. சரியா? Is that clear for you? Is that clear for each and every one of you? அக்கா, கெமிஸ்ட்ரி எவ்வளவு படிச்சாலும் மறக்குது. நீ எவ்வளவு படிச்ச? கிரிஜா
கிரிஜா தானே உங்க பேரு? கிரிராஜா? கிரிராஜ். நீங்க எவ்வளவு படிச்சீங்க முதல்ல கெமிஸ்ட்ரி? how many times நீங்க படிச்சீங்க? எத்தனை வாட்டி அதை எழுதி பாத்தீங்க? எத்தனை வாட்டி அதை ரீகால் படிச்சீங்க பண்ணீங்க? ஓகே டன். தனலட்சுமி, ஏன் தனலட்சுமி ஸ்பாம் பண்றீங்க சாட்ல? ஓகேடா. சோ அடுத்து போலாமா? ஒன் டைம் ரீகால் பண்ணா பத்தாது. ஒன் டைம் ரீகால் பண்ணா பத்தாது. many times you have to recall. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம்டா. சரியா? we can go to the next question. தயவுசெய்து லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு PDF தரேன். so listen. the rate of formation of a dimer. மோனோமர்னா ஒன்னு இருந்தா மோனோமர். அதே நமக்கு வந்து 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அத வந்து we call it as dimer. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு m வந்து இருக்கு. சரியா? அதே m வந்து எனக்கு நிறைய டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, அதாவது 2 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகுது. இப்போ m இருக்கு, நான் 2 m சேர்ந்து நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா m2 அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றேன்னா இதுக்கு பேர் தான் ஃபார்மேஷன் ஆஃப் டைமர். ட்ரைமர்னா m3, பாலிமர்னா n டைம்ஸ் ஆஃப் m. அவ்வளவுதான். இட் இஸ் a second order reaction. order of reaction 2 அப்படின்னு கொடுக்குறாங்க. சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இதோட ரேட் லா எழுதிடலாமா? ஸோ இந்த ரேட் லா எப்படி எழுதுவீங்க? ரேட் which is equal to rate constant into இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அதோட பவர்ல 2. ஏன் பவர்ல 2 அப்படின்னு போடுறீங்க? ஏன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம எப்பயுமே வந்து பவர்ல எழுதிடுவோம். கரெக்டா? சூப்பர். இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டாங்களே क्वेश्चनல, அப்ப அதை எழுதிடலாமா? ரேட் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 7.2 into 10 to the power minus 3 equal to at 0.05 mole per liter concentration கொடுத்துட்டாங்க. அப்ப கான்ஸ்டன்ட் கான்சென்ட்ரேஷனும் கொடுத்துட்டாங்க. எம்மோட கான்சென்ட்ரேஷனும் 0.05 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பவர்ல 2. அவ்வளவுதான், ஈஸி. சோ இப்போ இங்க क्वेश्चनல நமக்கு என்னலாம் கொடுத்திருக்காங்க? they have given order of a reaction which is equal to 2 and m ஓட concentration which is equal to 0.05. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து the rate of the reaction क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. the rate of the reaction which is equal to என்னது? shin in a second order reaction is this at 7.5 into 10 to the power minus 3. so என்ன குறை? ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? சோ வாங்கப்பா. சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? k தான் வேணும். அப்ப k which is equal to இது அந்த பக்கம் போய்டும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது equal to அந்த பக்கம் போச்சுனா டிவிஷன் ஆயிடும். ஈஸி. so 7.2 into 10 to the power minus 3 divided by 0.05 into 0.05. okay? so ma'am இது எப்படி ma'am சால்வ் பண்றது? 0.05 நான் 0.05 என்ன பண்றேன் அப்படினா 5 ன்னு மாத்திக்கிறேன். அப்போ என்ன பண்ணனும் நம்ம இத? 7.2 into 10 to the power minus 3 divided by 5 into 5 into 10 to the power minus 2 into 10 to the power minus 2 which is equal to 5 into 5 என்ன வரும்? 7.5 into 10 to the power minus 3 divided by 5 5 are 25 into 10 to the power minus 4. இப்போ 7.5 வேணாம் மேம், நான் அதை 75 மாத்திக்கிறேன். சரி மாத்து. 75 into 10 to the power minus 4 divided by 25 into 10 to the power minus 4. மேம் இப்போ என்ன மேம் பண்றது? கேன்சல் பண்ணு, அவ்வளவுதான். 10 to the power minus 4 10 to the power minus 4 cancel. 25 1 times 3 times 75 அவ்வளவுதான். 3 யூனிட் என்னன்னு தெரியாது மேம். ரேட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் கொடுத்துருக்கிறத வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு தெரியாது மேம் அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அதை ஆக்சுவலி தெரிஞ்சு வச்சிருக்கணும். பர் மோல் லிட்டர் பர் செகண்ட், செகண்ட் ஆர்டருக்கு பர் மோல் லிட்டர் பர் செகண்ட். அப்படி இல்லாட்டியுமே நீங்க என்ன பண்ணலாம்? இங்க அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட்டுடைய கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, மோல் பர் லிட்டர் அப்படின்னு அதோட யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து they have given the rate constant கொடுத்துருக்காங்க, மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். நீங்க என்ன பண்ணலாம்?
ரேட் டிவைடட் பை இந்த ரேட் கான்ஸ்டன்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ரேட் கிடைக்க போகுது. சரியா? ஓகே. So is the question easy for you? Was it easy? Easy இருந்துச்சா? Was it easy or not, pa? Yes, ma'am. No, ma'am. No response at all. No response at all. What is this? And at 10 to the power minus 1 and over the 10 to the power minus 4. Why 10 to the power minus 4 should come here? Need not la. 10 to the power minus 4 vara vendam la. Right? Okay. So நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போகலாம். சரியா? We can go to the next question. For a reaction, ஒரு reaction வந்து கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் போய் ஃபேனை மட்டும் போட்டு வரேன். Yes. Okay. So yeah. So இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து for a reaction ஒரு reaction வந்து கொடுத்துட்டாங்கடா equal to x y z லாம் சேர்ந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து தராங்க. the rate law வந்து கொடுத்துட்டாங்க. சரி நான் அந்த rate law மட்டும் ஃபர்ஸ்ட் இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். the rate law வந்து என்னது அப்படினா rate which is equal to rate constant k into x to the power 3/2 y to the power 1/2. சரியா? இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினா what is the overall order of the reaction? இப்போ இந்த ரியாக்ஷனோட overall order வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. and what is the order of the reaction with respect to z? ஆமா z இங்க கொடுத்திருக்காங்க ஆனா இங்க கொடுக்கவே இல்லையே. z காணா போயிடுச்சே. z எப்போ காணா போவோம்? anything to the power 0 ன்னு இருந்தாதான் அது 1 மாறி காணா போகும் இல்லையா? அப்ப z ஓட பவர்ல 0 ன்னு இருந்திருக்குன்னு அர்த்தம். சரி வாங்க இப்போ அவங்க நம்மள ஓவரால் ஆர்டர் தானே கேக்குறாங்க. ஓவரால் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறது தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எனக்கு பவர் ரேட் ஆர்டர் ஆஃப் x வந்து என்னது 3/2, ஆர்டர் ஆஃப் y வந்து என்னது 1/2. அப்புறமா அவ்வளவுதான் ரெண்டு தான் இருக்கு. சோ ஓவரால் ஆர்டர் 3/2 plus 1/2 which is equal to denominatorல 2 numeratorல 3 plus 1 4 which is equal to 2. சோ ஓவரால் ஆர்டர் வந்து 2. z உடைய ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 0. ஏன் அப்படின்னா இங்க z உடைய பவர் 0 அப்படின்னு இருந்தாதான் இந்த z உடைய வேல்யூ எனக்கு 1 ன்னு மாறும். anything to the power 0 எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரியா? is that clear for you? Is that clear for you? இப்போ புரிஞ்சுதா ஏன் நம்ம வந்து இப்படி எழுதிருக்கோம் அப்படினு? சோ அவ்வளவுதான். it's a easy problem for you. அடுத்ததா the decomposition of Cl2O7 at 500 Kelvin in gas phase to chlorine and oxygen. இப்போ வந்து Cl2O7 வந்து என்ன பண்றாங்க அப்படினா டீகம்போஸ் பண்றாங்க குளோரினாவும் ஆக்சிஜனாவும். after 1 minute at 500 Kelvin. 500 Kelvinல என்ன ஆகுது அப்படினா இதோட பிரஷர் வந்து நமக்கு மாறுது. ஓகே? எப்படி அப்படினா 0.08 ல இருந்து 0.04 க்கு மாறுது. ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க. what is the rate constant அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற given first நம்ம எழுதிடணும். so what are all given in this reaction? so இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு after 1 minute which is they have given that time, right? so time which is equal to 1 minute அப்படினு நமக்கு புரியுது. அடுத்து பாத்தீங்க அப்படினா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளவு நமக்கு இனிஷியல் பிரஷர் ஆர் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம இந்த இடத்துல அத பிரஷருக்கு பதிலா அத கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்போம் 0.08 and அப்போ இருக்கிற அந்த ஃபைனல் என்னது அப்படினா it is equal to 0.04.
Okay, so இப்ப also they have given a clue that it is a first order reaction. Order of reaction வந்து 1 அப்படிங்கிற ஒரு clue வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா first order reactionக்கு நல்லா கவனிங்க. ஒரு ஏண்டா எழுதல, oh my god, not writing, ஏண்டா so பாத்தீங்க அப்படின்னா ஒரு first order reaction. So first order reaction க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா what is the rate constant value? Rate constant formula நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, k which is equal to 2.303 divided by t into log of a naught divided by a. இதான் நம்ம first order க்கு derive பண்ணோம், right? இன்னைக்கு கூட நம்ம இத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா derive பண்ணோம், right? Okay, so இப்போ நான் இதுல வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா substitute பண்ணிக்கிறோம். So k which is equal to 2.303 divided by t. இங்க t உடைய வேல்யூ வந்து 1 இல்லையா, into log of a naught. a naught என்னது 0.08, கரெக்ட்டா? 0.08 divided by a. a உடைய வேல்யூ என்னது 0. இங்க பார்த்தோமே 04, கரெக்ட்டா? 0.04. ஓகே, இத நான் எப்படியாச்சும் வந்து கேன்சல் பண்ணனும், கரெக்ட்டா? So 2.303 into log of இது basically what it is 8/4, right? அப்ப நம்ம 8/4 அப்படிங்கறப்போ 2 அப்படினு கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்க நமக்கு log 2 அப்படினு கிடைக்கும். log 2 உடைய வேல்யூ என்ன 0.3010. log 2 உடைய வேல்யூ வந்து என்னது 0.3010. ஓகே, அப்ப 2.303 ல நீங்க 0.3010 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா what you will get? ரெண்டுத்தையும் நார்மல் மல்டிப்ளிகேஷன் when you do 0.6932 கிடைக்கும். 0.6932 அப்படினு உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சோ இப்போ நம்ம வந்து இத என்ன பண்ண போறோம் அப்படினா ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நீ ஒரு விஷயத்தை வந்து இங்க நோட் பண்ணணும். என்னது அப்படினா டைம் இங்க நமக்கு மினிட்ல கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறதும் பாத்தீங்க அப்படினா இதோட per minute அப்படினா இதோட யூனிட் இல்லையா, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர். சோ நமக்கு இங்க வந்து இதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா per minute ல தான் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க ஆன்சர் வந்து எதுல கேட்டிருக்காங்க, செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ மினிட்டை நான் செகண்ட்ஸ்ல மாத்தணும் அப்படினா what I have to do? மினிட்ஸை நான் செகண்ட்ஸ்ல மாத்திக்கணும் அப்படினா I have to divide it by 60. I have to divide it by 60, கரெக்ட்டா? சோ இப்போ இந்த வேல்யூவை நீங்க 60 ஆல டிவைட் பண்றப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா you will get 1.153 into 10 to the power minus 2 per second அப்படினு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சரியா? Is that clear? Is that clear for you? log value log 2 3 எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும்டா. log valueல வந்து பாத்தீங்க அப்படினா log 2 3 எல்லாம் வந்து காமனான values தான். that and all you should be knowing it. okay, தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. log 2 உடைய வேல்யூ வந்து என்னது 0.3010. crystal clear? okay, please teach every lesson line by line. Chandra Gandhi kandipa. okay, clear? pakka? அடுத்து போலாமா? next போலாமா? okay, both 5 mark. you want could you upload both problem and 5 mark? கண்டிப்பா problem நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம will start with 5 mark question. okay, so let us go to the next problem டா. anyway நான் அந்த ப்ராப்ளமும் தனியாவும் உங்களுக்கு சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா a gas phase reaction has energy of activation. So வந்து அவங்க இந்த क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, what they have given அப்படிங்கற given first நம்ம வந்து எழுதிடலாம். activation energy வந்து கொடுத்திருக்காங்க சரியா, which is EA, activation energy which is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க 200 kilojoule per mole. So 200 kilojoule per mole, right? இப்போ if the frequency factor of the reaction வந்து நமக்கு பாத்தீங்க அப்படினா என்னன்னு கொடுத்திருக்காங்க 1.6 into 10 to the power 13 per second. So frequency factor தான் இங்க நம்ம எழுதக்கூடிய இந்த A. Okay, 1 minute. ஒரே நிமிஷம். Okay, so வந்து A is the activation energy, right? So இங்க activation energy வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு 1.6 into 10 to the power 13 per second அப்படின்னு கொடுத்திருக்காங்க, right? Also they have given the temperature. So temperature which is equal to 600 Kelvin. So 600 Kelvin temperature அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாங்க. So what is the rate constant அப்படிங்கறத நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. So we know a formula, Arrhenius equation. Arrhenius அப்படிங்கறவர் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து கிளியர் கட்டா கொடுத்திருக்கார். அது என்னது அப்படினா K which is equal to A into e power minus EA by RT. கரெக்ட்டா? K which is equal to A into e power minus EA by RT. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த ஃபார்முலால போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So K which is equal to A உடைய வேல்யூ என்னது 1.6 into 10 to the power 13 into e power minus EA 200 divided by R. R உடைய வேல்யூ என்னது? What is R here? R ங்கிறது gas constant, right? Which is 8.314 into T. T அப்படிங்கிறது என்னதுப்பா? நம்மளுடைய temperature 600. ஆனா மேம் இந்த வேல்யூ எல்லாம் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸா இருக்கே. சரி கவலைப்படாத, நான் இத அப்படியே அடுத்த பேஜுக்கு கொண்டு போறேன் கட் பண்ணி. I will take them to the next page. இதோ பாறேன். இப்போ இது சால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. 1.6 into 10 to the power 13 13 கரெக்ட் தான், 13 into e power. இப்போ நீங்க இந்த மட்டும் சால்வ் பண்ணனும். அதாவது you just look at this. 8 6 ஆல டிவைட் பண்ணிக்கோ. சரியா? 6 ஆல டிவைட் பண்ணி இத வந்து என்ன பண்ணிக்கோனா into 10 to the power 2 divided by 10 to the power 2 இருக்குல, அது நியூமரேட்டருக்கு போயிடுச்சுனா 10 to the power -2 ஆ மாறிடும். அது அப்படியே வெச்சுக்கோ. இப்போ 200ல இந்த வேல்யூவை நீ கிராஸா டிவைட் பண்ணிக்கோ. ஆனா அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படினா அதெல்லாம் டிவைட் பண்ணா உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? 40.9 -40.9 ன்னு கிடைக்கும். அதான் क्वेश्चनலயே கொடுத்திருக்கானே. e to the power 40.9 வந்து 3.8 into 10 to the power -18 அப்படினு. So you should be smarter. இதே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா பிரச்சனையே கிடையாது. மாத்தி கொடுத்தா கூட e to the power வேல்யூவை கொடுத்துட்டான் பார். அப்ப நீ இந்த வேல்யூவை கரெக்ட்டா எழுதிரு. அப்படியே பெருசா சால்வ்லாம் பண்ண வேண்டாம். இப்போ 1.6 into 10 to the power 13 into அந்த வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. அந்த வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 3.8 into 10 to the power -18. 3.8 into 10 to the power -18 அப்படினு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இவங்க ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணா போரும், ஆன்சர் கிடைச்சிரும். சோ 1.6 வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினா 3.8 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க into 10 to the power 13 -18. ஓகே, 1.6 வந்து 3.8 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கனா 6.21 அப்படினு கிடைக்குமா? 6.21 into 10 to the power என்ன வரும் நமக்கு? 13 -18 என்னது? -5 அவ்வளவுதான். -5 per second. You got it. You got the right answer. புரிஞ்சுதா? டெய்லி டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படினா டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணுவேன், மறக்காம எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, is that clear? Super. So நம்ம இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். clear? பக்கா?
கிளியரா? பக்காவா? சூப்பர். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து கிளாஸ் வந்து எண்ட் பண்றேன். ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தனி லைவ் வந்து வரப்போறேன். ஸோ அந்த லைவ் செஷன்ல ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ அதோட இந்த லெசன்ஸ் வந்து நமக்கு முடிந்து விடும். ஓகே, ஐ வில் அப்டேட் த பிடிஎஃப் இன் 10 minutesல இந்த பிடிஎஃப் வந்து இதே லைவ் கீழே உங்களுக்கு அப்டேட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ டாடா பபாய், தேங்க்யூ. யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? பை பை.